பால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் உங்களது பலத்த கரவொலிகளால் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் பள்ளியின் 58ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் முறையாக வரவேற்க வருகிறார் நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அருட்தந்தை லூயிஸ் அடிகளார் அவர்கள். நீதியும் அன்பும் நிலைத்திடவே என்ற விருது வாக்கோடு கடந்த 57 ஆண்டுகளாய் சீரும் சிறப்போடும் இயங்கிக் கொண்டிருக்கும் புனித பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியின் 58ஆம் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித மனத்திற்கு இதமாக இருப்பது வறண்ட பாலைவனம் அல்ல, பசுமையான சோலைவனம்தான். மனிதருக்கு பெருமை சேர்ப்பது முகவரி இல்லாத அவர்களின் பின்னணி அல்ல, அவர்களது பாரம்பரியம்தான். பசுமையையும் பாரம்பரியத்தையும் மறந்து டிஜிட்டல் வாழ்வில் தங்களையே கரைத்துக் கொண்டிருக்கும் இளம் சந்ததியினருக்கு பசுமையையும் பாரம்பரியத்தையும் போற்றுவோம் என்று அறைகூவல் விடுத்து நம் பள்ளியின் 58ஆம் ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஜேம்ஸ் பட்டர்சன் என்பவர் ஒரு அறிஞர். வாழ்க்கை குறித்து ஒரு எடுத்துக்காட்டு கொள்கிறார். வாழ்க்கை என்பது பந்துகளை மாறி மாறி பிடிக்கும் ஜக்லிங் விளையாட்டு போன்றது. நம் கையில் பணம், நேர்மை, உண்மை, உழைப்பு, கடவுள் நம்பிக்கை என்ற 5 பந்துகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் காற்றில் நிற்கின்றன. ஒரு நாள் உணர்கிறோம், பணம் என்பது ரப்பர் பந்து போன்றது என்று. நாம் கீழே போட்டாலும் மீண்டும் எழுப்பி வந்துவிடும். மற்ற 4 பந்துகளும் கண்ணாடியால் ஆனவை. அவற்றில் ஒன்றை விட்டாலும் அதில் கீறல் விழலாம், ஏன் நொறுங்கியே போகலாம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை குறித்து ஜேம்ஸ் பட்டர்சன் என்ற அறிஞர் கூறுகின்ற இந்த தத்துவத்தை முழுவதுமாக உணர்ந்து வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்பவர், சாதனைகள் பல படைத்து நிற்பவர் இன்றைய நாளில் நம் சிறப்பு விருந்தினர் திருவாளர் பென்னி பால் அவர்கள். 1992ஆம் ஆண்டு ஞான ஒளிபரப்பு பங்கில் உதவி பங்கு தந்தையாக இருந்ததிலிருந்தே இவரது குடும்பத்தினரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. திருவாளர் பென்னி அவர்கள் 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை நமது பள்ளியில் படித்தவர். தொடர்ந்து பிஇ படிக்க விரும்பினார். குடும்ப சூழல் காரணமாக மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டிப்ளமா தான் படிக்க முடிந்தது. படிப்பு முடிந்ததும் திருவாளர் பென்னி அவர்கள் அவரது தந்தை திருவாளர் பால்ராஜ் அவர்கள் ஆரம்பித்த பிராட்கா என்ஜினியரிங் கம்பெனியில் கிரஷர் என்ஜினுக்கான உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் தொழில் இணைந்தார். அவர் தம் கடின உழைப்பால் முயற்சியால் விரைவில் நவீன தொழில்நுட்பங்களிலெல்லாம் தேர்ந்து கிரஷர் என்ஜினையே தயார் செய்யும் அளவிற்கு வளர்ந்து பிராட்கா மெஷினரி அண்ட் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் என்று கம்பெனியை உயர்த்தினார். இவரது தந்தை திருவாளர் பால்ராஜ் பிராட்கா பால்ராஜ் என்றுதான் அடையாளப்படுத்துகிறார்.
இவரது குடும்பத்தினரும் கூட பிரார்கா குடும்பத்தினர் என்றுதான் அடையாளப்படுத்துகிறார்கள். பிரார்கா என்ற இந்த கம்பெனியின் பெயர் பலருக்கு புரியாது இருக்கலாம், தெரியாத நிலையில் இருக்கலாம். இவருடைய குடும்பத்தில் உள்ள 7 பேர் பெற்றோர், அவருடைய பெற்றோர், அடுத்த பிள்ளைகள் 5 பேர். இந்த 7 பேருடைய பெயர்களின் முதல் எழுத்துத்தான் பிரால்கா என்று அமைந்திருக்கிறது. இதைத்தான் தங்களுடைய கம்பெனியினுடைய பெயராக வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த கம்பெனியை உயர்த்தி இந்த கிரஷர் என்ஜினையே தயாரித்து வழங்கக்கூடிய சூழ்நிலையில் கம்பெனியை உயர்த்திய நிலையில் இன்று தமிழகத்திலேயே 2ஆம் இடத்தை பிடிக்கும் அளவிற்கு உயர்த்தி சாதனை படைத்திருக்கிறார் திருவாளர் பென்னி அவர்கள். அவர்களுக்கு அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சத்தமா இதற்கு மேலாக ஜெர்மனி, தாய்லாந்து, சீனா, இத்தாலி, ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் சென்று தொழில்நுட்பங்களை கற்று கம்பெனியை உயர்த்தி இன்று வெளிநாடுகளுக்கு தங்களது ப்ராடக்டை கிரஷர் என்ஜின்களை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு தம்முடைய தொழிலை விரிவுபடுத்தி இருக்கிறார். தன்னுடைய வெற்றிக்கு காரணம் உண்மை, நேர்மை, கடின உழைப்பு, கடவுளுடைய ஆசீர்தான் என்று வெளிப்படையாக அவ்வப்பொழுது கூறுவார். யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை என்ற அறிஞரின் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன், நீங்களும் என்னை போல உங்களுடைய வாழ்க்கை எழுதுங்கள் என்று சொல்லாமல் வாழ்ந்து காட்டி உயர்ந்து நிற்கின்றார் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும் ஆர்ப்பாட்டம் இல்லாத, அடக்கமான, அமைதியான, கடந்து வந்த பாதையை மறவாதவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவாளர் பென்னி அவர்கள். நான் இந்த பள்ளியில் படித்து உயர்ந்திருக்கிறேன், என்னால் தற்போது நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உயர வேண்டும், மாணவ பருவத்தில் எனக்கு கிடைக்காத வசதிகள் இன்றைய மாணவர்கள் பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் நம்முடைய பள்ளியில் உள்ள கம்ப்யூட்டர் லேபுக்கு 15 புதிய கம்ப்யூட்டர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். பள்ளியினுடைய பொன்விழா ஆண்டிலே ஸ்மார்ட் கிளாஸ் உருவாக்கத்தில் தாராளமாக உதவி இருக்கிறார். கடந்த ஆண்டு நமது பள்ளியினுடைய பொன்விழா அரங்கத்திற்கு ஆடியோ சிஸ்டம் அமைத்து கொடுத்தார். அத்தோடு 2 EI போர்டு வாங்கி கொடுத்தார். தற்போது AI டெக்னாலஜியுடன் மற்றும் ஒரு EI போர்டுக்கும் ஆர்டர் செய்திருக்கிறார். இன்னும் பல வகையில் நம் பள்ளியின் வளர்ச்சியில் தனது பங்களிப்பு இருக்கும் என்ற உறுதியை கொடுத்திருக்கும் முதன்மை விருந்தினர் திருவாளர் பென்னி அவர்களே, உங்களால் இந்த பள்ளி பெருமை அடைகிறது, நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமிதம் அடைகிறோம். மேன்மேலும் நீங்கள் வாழ்க்கையில் உயர மனமாற வாழ்த்தி அன்போடு இன்றைய 58ஆம் ஆண்டு விழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கின்றேன். நம்முடைய தலைமை ஆசிரியர் அருட்தந்தை மரி அருள் செல்வம் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். அடுத்ததாக புத்துணர்ச்சியோடு முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றும் நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்தந்தை மரி அருள் செல்வம் அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியர் திரு எஸ் இருதய சகாயகுமார் அவர்களையும் கூடுதல் உதவி தலைமை ஆசிரியர்கள் திரு கே பிரிட்டோ இனிகோ, திரு எஸ் ஜஸ்டின் அமல திரவியம் அவர்களையும் ஆசிரியர் சங்க செயலர் திரு எஸ் ஜோசப் அவர்களையும் அன்போடு விழாவிற்கு வரவேற்கின்றேன்.
பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அயராது உழைத்த முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் 18 ஆண்டுகளாக நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து நம்முடைய பள்ளி சிறப்பான ஒரு இடத்திற்கு உயர்த்தி சென்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் தலைமை ஆசிரியர் யாகப்பன் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம். அதே போல நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திருவாளர் லூயிஸ் அமல்ரார் என்னுடைய வகுப்பு தோழர், அவருக்கும் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். நம்முடைய அனைத்து நிகழ்வுகளிலும் எப்போது உடனிருப்போம் என்ற ஒரு மனநிலையோடு இங்கு வந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற நம்முடைய முன்னாள் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கைதட்டி அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பை வெளிப்படுத்தும். அடுத்து லோயோலா டெக்னிக் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அவர்களையும் அன்போடு வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். ஆர்சி தொடக்கப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட் சகோதரர் ஜெகதீஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்று அவருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றோம். சென்ட் ஜோசப் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் பள்ளியினுடைய முதல்வர் திருவாளர் செல்வராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்று அவர்களுக்கும் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். நம்முடைய முன்னாள் மாணவர் இயக்கத்தினுடைய உறுப்பினர் திருவாளர் சேதுராமன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களையும் அன்போடு வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அடுத்து இந்த நாளை சிறப்பிக்க பல்வேறு நிலைகளிலே பலவிதமான பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து இந்த பள்ளி எங்களுடைய பிள்ளைகளுக்குரிய கனவை நனவாக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த பள்ளிக்கு தம்முடைய பிள்ளைகளை அனுப்பியிருக்கின்ற அன்புக்குரிய பெற்றோர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இறுதியாக இந்த பள்ளி நீங்கள் இல்லாமல் இல்லை, மாணவர்கள்தான் இன்றைய நாளின் மையம். இன்றைய நாளின் சிறப்புக்குரியவர்கள் மாணவர்கள்தான். பல்வேறு கலை நிகழ்ச்சியின் வழியாக தாங்கள் பெற்ற பலவிதமான வெற்றிகளுக்காக பரிசை பெறுகின்ற நிலையிலும் எல்லா நிலைகளிலும் இன்றைய நாளில் மையப்படுத்தக்கூடியவர்கள் மாணவர்கள் தான். எனவே இந்த நாளிலே மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பள்ளியின் பாசமிகு தலைமை ஆசிரியர் தந்தை அவர்கள். புனித திட்டம் மேல்நிலைப் பள்ளி கிராமவெளிவரம் மதுரை 58ஆம் ஆண்டு விழா அறிக்கை. பொருண்மை